அடிக்கிற வெயிலுக்கு பசங்களுக்கு என்னதான் நம்ம பழம் வாங்கி கொடுத்து ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் இந்த பசங்க விரும்புகிறது அதிகமாக அந்த ஐஸ்கிரீம் தான். சரின்னு சொல்லிட்டு ஒரு டைமு நம்ம சேனலில் கஸ்டர்டை வச்சு விப்பிங் க்ரீமை வச்சு ஐஸ்கிரீம் செஞ்சோம். அது கரெக்டாக வந்தது. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த டைம் பார்த்திங்கன்னா பிளாக் கரண்ட் க்ரஷ்ஷை வச்சு விப்பிங் க்ரீமை வச்சு இன்னொரு டைம் ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்தோம். அது செட் ஆகலை, நல்லா செட் ஆகலை. என்னதான் ஓவர் நைட்டு வச்சாலும் அது கரெக்டாக செட் ஆகாமல் வந்தது. க்ரஷ்ஷு வந்து விப்பிங் க்ரீமோட மிங்கிள் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு சாக்லேட்டு, அதுக்கப்புறம் கொக்கோ பவுட்ரு, மில்க் மேடை வச்சு நம்ம செய்வோம் இந்த டைமு சாக்லேட் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி தான் பார்த்தோம். சாயந்தரம் போல் ட்ரை பண்ணி எடுத்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சாச்சு. வச்சுட்டு காலையிலே ஓவர் நைட் ஃபுல்லாக இருந்துட்டு காலையிலே எடுத்து பார்த்தா இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிட்டு ரியல் ஐஸ்கிரீம் மாதிரி தான்ப்பா இருந்தது. லிக்விடாக இல்லை, சூப்பராக வந்திருந்தது. கஸ்டர்டை வச்சு ட்ரை பண்ணாலும் நல்லா வருது. அதுக்கப்புறம் சாக்லேட்டை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாலும் சூப்பராக வருதுப்பா. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பையனுக்கு எடுத்த உடனே என் பையனுக்கு தான் முதல்ல கொடுத்தாச்சு. அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்ததுன்னா, அது சூப்பராக இருந்ததுன்றதுக்கு பேர் என்னென்னா 2 நாளில் தீர்த்துருவான் என் பையன். 2 நாள் கூட தேவையில்ல. அப்படி போயிட்டு இப்படி வந்தாவே அந்த ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடுவான். என் பையனுக்கு தான் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் பாப்பா அவ்வளோவா கண்டுக்காத ஐஸ்கிரீம்னா.